இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஏப்ரல் மாதத்திற்கான வாக்குத்தத்தம் யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையிலே, பிள்ளைகளுடைய காரியத்திலே, தொழிலிலே கர்த்தர் நிச்சயமாக நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யாத்திராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பார்வோன் மக்களை அனுப்பவே முடியாது என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் கல்மழை அங்கே பெய்ய பண்ணின போது அவன் அவர்களை அழைத்து, நீங்கள் போகலாம், உங்களுக்கு தடை என்றான். இம்மாதத்திலே நீங்கள் போகலாம், உங்கள் தடைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் பாதைகளை கர்த்தர் திறப்பார், நீங்கள் ஜெயத்தோடு முன்னேறி போகலாம். சீஷர்கள் கப்பலிலே புயலிலே பயந்து நாங்கள் மடிந்து போகிறோமே என்று மார்க் 4ஆம் அதிகாரத்திலே கதறினார்கள். இயேசு எழுந்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். காற்றும் கடலும் அமைதலாயிற்று. நமக்கு பிரியமான லாசரு மரித்தார், கல்லறையில் வைத்து விட்டார்கள். அவர் கல்லறைக்கு நேராய் வந்தார். அவர் ஏதோ கண்ணீர் அஞ்சலி செலுத்துவார் என்று நினைத்தார்கள். அவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கள். புரட்டினார்கள். லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிரோடு வந்தான். இம்மாதத்திலே உங்களுக்கான மரித்தவைகள் சகலமும் உங்களுடையது மரித்து உள்ளே இருந்தால், நீங்கள் அகற்ற வேண்டிய பாவத்தை, அகற்ற வேண்டிய அவிசுவாசத்தை அகற்றிவிட்டால் உங்கள் லாசருக்கள் உயிரடையும். கர்த்தர் இம்மாதத்திலே இந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை தந்து குடும்பங்களையும் தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. God bless.